அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. சண்டே காலையில 10 மணி. ஒரு சைடு உலைய வச்சு வச்சுட்டு இன்னொரு சைடு ப்ரோக்காக கம்மங்கூழ் ரெடி ஆயிட்டு இருக்கு. சாம்பாருக்கு தேவையான பருப்பு எடுத்துக்கிட்டேன். ரேசன் பருப்பும் கடை பருப்பும் சேர்த்து தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து பருப்பு வேக வச்சாச்சு. போறதுக்குள்ள இந்த பக்கம் தேவையான காய்கறிகளை போட்டு வேக வச்சாச்சு. விசில் போனதுக்கு அப்புறமா பருப்பு எடுத்து சாம்பார்ல கொட்டி கொதிக்க விட்டு சாம்பாரை தாளிச்சு விட்டாச்சு. ஒரு கை மல்லித்தலையை அப்படியே மேல தூவி விட்டா சாம்பார் ரெடி. காய் கட் பண்ணும் போது இஸ்வாவும் சஜ்வாவும் ஒரே அட்ராசிட்டிஸ் வெளியும் உள்ளேயுமா விளையாண்டுட்டு அலைஞ்சிட்டு இருந்தாங்க. சஜ்வா அவளை தூக்காம நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு என்னைய பார்த்து முறைச்சிக்கிட்டே உட்காந்துருந்தா. ரீல்ஸ் பார்த்து புதுசா ஒரு டிஷ் ட்ரை பண்ணேன். அவரைக்காய் முட்டை பொரியல். வெறும் அவரைக்காய் சாப்பிடும் போது நம்மளுக்கு அவ்வளவா அது பிடிக்காது. ஆனா இந்த டிஷ் ரொம்பவே சூப்பரா நல்லா இருந்துச்சு. பாத்திரம் நிறைய சேர்ந்துருச்சு, அதையும் கழுவியாச்சு. சமைக்கிறத விட பாத்திரம் கழுவுற வேலை தான் பெரிய வேலையா இருக்கு. சண்டே நம்ம வீட்டுல என்ன லஞ்சுன்னு பார்த்தோம்னா சாம்பார், ஒயிட் ரைஸ், அவரைக்காய் முட்டை பொரியல், மாம்பழம், கூழ். அப்புறம் சாப்பிட்டு ரெஸ்ட்டை போட்டாச்சு. இஸ்வா ஈவினிங் ஹோம்ஒர்க்லாம் எழுதுனா. நைட்டு தோசையை ஊற்றி சாப்பிட்டாச்சு. எனக்கான எனர்ஜி பூஸ்டர்ஸை எடுக்கும் போது சஜ்வா நான் தான் போட்டு விடுவேன்னு ஒரே பிடிவாதம். அப்புறம் அவளை போட்டு விட சொல்லி எனர்ஜி பூஸ்டர்ஸை எடுத்துக்கிட்டு தூங்குறதுக்கு கிளம்பியாச்சு. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.